கோவை வெள்ளனூரில் மாநகராட்சி குப்பை கிடங்கால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி திமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். தொடர்ந்து அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள திமுகவினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்னென்ன? கண்டிப்பா காயத்ரி, அதாவது கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான வெள்ளலூர் பகுதியில் குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் தினசரியாக கோவை மாநகராட்சியில் உள்ள 850 டன் குப்பை வரை இங்கு தினசரியாக கொட்டப்பட்டு வருகிறது. மொத்தம் 650 ஏக்கர் பரப்பளவில் இந்த குப்பை கிடங்கான அமைந்துள்ளது. இந்த குப்பை கிடங்கில் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக இவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கினர். இதுக்கு முக்கிய காரணம், இங்கு கொட்டப்படும் குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரிக்க வேண்டும். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் அது போன்ற எந்தவித நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் தரம் பிரிக்காத காரணத்தினால் இந்த குப்பைகள் உடனடியாக மக்கி நிலத்தடி நீர் மற்றும் முழுமையாக தற்பொழுது மாசடைந்துள்ளதாகவும், எனவே இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக கூறி தற்போது திமுகவினர் இங்கு குப்பை கிடங்குக்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும், அதாவது ஆள்நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் முன்வைத்துள்ளனர். குறிப்பாக இங்கு கொட்டப்படும் குப்பைகளுக்கு தடுப்பு மருந்துகள் ஏதும் தெளிக்காத காரணத்தினாலேயே இதுபோன்ற சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அடிக்கடி இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நேற்று மதியமும் இந்த குப்பை கிடங்கில் 5 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குப்பைகள் தீ பரவியது. இதன் காரணமாக பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகே இந்த தீயானது அணைக்கப்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு மதியம் முதல் மாலை வரை புகை மூட்டத்தும் காணப்பட்டது. எனவே இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வாழ முடியாத சூழல் உருவாகி வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஈக்கள் மற்றும் கொசு தொல்லைகளாலும் இந்த குப்பை கிடங்கள் இருந்து வரும் ஈக்கள் மற்றும் கொசு தொல்லைகளாலும் பாதிக்கப்படுவதாகவும் புகார் பெறுகின்றன. எனவே இந்த புகார்களுக்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் முற்றிலுமாக இந்த குப்பை கிடங்கை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த திமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காயத்ரி. சுஜாதா, நீண்ட காலமாகவே இந்த குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரையில் இந்த குப்பை கிடங்கு மாற்றப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது? கண்டிப்பா காயத்ரி, மாநகராட்சி நிர்வாகத்திடம் இது குறித்து கேட்டதற்கு மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இங்கு வரும் 850 டன் குப்பைகள் தினசரியாக மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரிக்கப்படுவதாகவும், மேலும் அந்த தரம் பிரிக்கப்படும் குப்பைகளில் இருந்து மண்புழு உரங்களும் தயாரிப்பதற்காக திட்டங்களையும் தற்பொழுது வகுத்துள்ளதாகவும், அந்த திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இந்த குப்பை கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்றுவது என்பது கடினமான காரியம். எனவே இங்குள்ள குப்பைகளை உடனடியாக மக்க செய்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே வேறு பகுதிகளுக்கு மாற்றும் பொழுதும் இதே போன்ற பிரச்சனைகளை நிலவு வருவதாகவும், எனவே இங்குள்ள குப்பை கிடங்கை தற்பொழுது சூழ்நிலை வரை மாற்ற முடியாது எனவும், ஆனால் அதற்கு மாற்றாக பல்வேறு அந்த ஈக்கள் தொல்லைகளிலிருந்து கட்டுப்படுத்தவும், மேலும் கொசுக்கள் வராமல் இருக்கவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது இந்த மக்கும் குப்பைகளை மண்புழு உரம் தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காயத்ரி.